ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 3 தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு அதில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த தக்காளியோட ஜூஸ் மட்டும் நல்லா எடுத்துக்கணும். நம்ம தக்காளி அப்படியே டேரெக்டாக அந்த புளியில் வந்து பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா, அது அந்த அளவுக்கு தக்காளியோட எல்லா அந்த விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்காது. லைட்டாக தான் அந்த சாறு மட்டும் இறங்கும். அப்புறம் கார்லிக்கு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம நார்மல் தான் எப்போதும் ரசம் செய்வேன் அந்த மாதிரி செய்யும்போது தக்காளி பேஸ்ட்டை வந்து அது கூட போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இந்த புளிக்கரிசியில் வந்து நீங்கள் அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பில் வச்சிங்கன்னா ரசம் வந்து சாப்பிட சாப்பிட யாருக்குமே போர் அடிக்காது. ஸோ டெய்லியே உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வச்சதுக்கு காம்பினேஷன் வச்சது எள்ளு துவையல் தான். ஸோ இந்த 2 காம்பினேஷன் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸே இல்லாதப்போ இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக வந்து ஈஸியாக குக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.